என்ன மாடு வெட்டுறீங்களா? என்ன கண்ணுக்குட்டி வெட்டுறீங்களா? அவருடைய என்ன சொல்றது, அவருடைய உண்மையிலேயே ஒரு மனிதாபிமானத்தோட அவர் கேட்கல. இது கேட்க வேண்டிய அவசியமும் அவருக்கு இல்ல. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பே வந்து மாடை வெட்டிக்கோ அப்படின்னு தான் தீர்ப்பு சமீபத்துல கொடுத்துருக்காங்க. ஆனா இவருக்கு என்ன, யார் எதை வெட்டினா இவருக்கு என்ன? இவரை வெட்டாம இருக்கிறாங்கல்ல, அது போறாதா? இவன் வந்து நான் மாட்டுக்கறி சாப்பிட்றேன், இல்ல ஆட்டுக்கறி சாப்பிட்றேன், கோழிக்கறி சாப்பிட்றேன், எதை வேணாலும் சாப்பிடுவேன், அது என்னுடைய விருப்பத்தை பொறுத்தது. ஆனா நீ வந்து இதை சாப்பிடக்கூடாது, அதை வெட்டக்கூடாதுன்னு சொல்றது இவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வசனம் தான் ஞாபகம் வருது. நாத்து நட்டாயா, களை பறித்தாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா, மாமனா மச்சானா, இவன் யாரு சொல்றதுக்கு? அந்த முறையில இவன் அடிக்காம விட்டாங்க பாருங்க, அதுதான் மிகப்பெரிய தவறுன்னு நான் நினைக்கிறேன். எங்களுக்கு உண்மையிலேயே எனக்கு பேஸ்புக் கிடையாது, இருந்திருந்தா கண்டிப்பா சொல்லியிருப்பேன். கறிக்கடைக்கு சொந்தக்காரர் வந்து எங்க மாமனார் காலத்துல இருந்து அந்த கடை இருக்கு. கிட்டத்தட்ட 100 ஆண்டு காலம் நான் கலப்பு திருமணம் பண்ணவோம். என்னுடைய மாமனார் வந்து சிங்கபெருமா கோயில்ல இருந்து மூட்டை கட்டி பணம் கொண்டு வருவாரு இங்க தியாகராயபுரத்திலயும் தாங்கல்லையும் வியாபாரம் பண்ணுவதற்காக. அவர் பேரு வேதாச்சலம். ஜாக்கிர் ஹுசேன் அலி, அவங்க அப்பா பேரு அப்துல்லா. அவங்களுக்கெல்லாம் தெரியும். சுப்பிரமணியன் ஒருத்தர் மாட்டுக்கறி கடை வச்சிருந்தாரு. இது பாரம்பரியம் மிக்க ஒரு மாட்டுக்கறி கடையில வந்து நீ இந்த மாதிரி அசம்பாவிதம் பண்ணா உன்னை வந்து அடிக்காத விட்டாங்க பாருங்க. தியாகராயபுரமா இருந்தாலும் தாங்களா இருந்தாலும் ஒரு மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தக்கூடிய ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதுல வந்து நீ பொது அமைதியை கெடுக்கிறதுக்கும் மத வெறியை தூண்டுறதுக்கும் உண்டான ஒரு வாய்ப்பை தான் இவர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. மேலும் வந்து கார்கில் நகர்ல பக்ரீத் நன்னு வந்து மிரட்டி அங்கேயும் இதே மாதிரி பிரச்சனையை உண்டு பண்ணி கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் வந்து கட்டிங் வாங்கி போயிருக்காரு. இங்கேயும் அதுக்குண்டான ஏற்பாடு தான் பண்ணியிருக்காரு அவரு. ஆனா இங்க எந்த இதுவும் அவரால் பண்ண முடியல. மக்கள் எல்லாருமே விழிப்புணர்வோட ஒத்துமையாக இருந்ததுனால அசம்பாவிதத்தை தவிர்க்க முடிஞ்சதுங்கிறது தான் எங்களுடைய கருத்து. ஆகவே தர்காவை பொறுத்தவரையும் இங்கே அனைத்து சகல பகுதி மக்களும் ஒரு மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தக்கூடிய அளவுக்கு நாங்கெல்லாம் ஒற்றுமையா இருக்கிறோம். அவர்களுக்கு ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நாங்க வருவோம், எங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருந்தாலும் இஸ்லாமிய நண்பர்கள் வருவாங்க. அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக இந்த சம்பந்தப்பட்ட நபரை, பாரத் இந்து முன்னணியை சேர்ந்த சிவாஜியை கைது செய்து தக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் மற்றவர்களோடு கூடி பேசி இதை விட மிக பிரம்மாண்டமான ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருப்போம் என்று நான் சொல்லிக்கிறேன். இப்போ பேசும்போது வந்து காவல்துறை நாங்க உடனே கைது செய்யறோம், நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம், கைது செய்யறோம் சொல்ல நடவடிக்கை எடுக்கிறோம், அவர் கூப்பிட்டு விசாரிக்கிறோம்னாங்க. எங்களுக்கு என்னன்னா அவர் கூப்பிட்டு விசாரிக்க வேண்டிய அவசியமோ நோக்கமோ அவசியம்லாம் கிடையாது. அவருக்கு 2 நோக்கத்தோட நேற்று வந்திருக்கிறாரு. ஒண்ணு வந்து கட்டிங். ஏன்னா 2 மாசத்துக்கு முன்னாடி கார்கில் நகர்ல 30,000 ரூபாய் கட்டிங் வாங்கி ஒரு கலவரத்தை உண்டு பண்றதுக்கான முயற்சி எடுத்துட்டு போயிருக்காரு. 2வது வந்து இங்க வந்து ஒரு மத கலவரத்தை உருவாக்குறதுக்காக நைட்டு 12 மணிக்கு அவருக்கு இங்க என்ன வேலைன்னு தெரியல. குறுக்குப்பேட்டையில இருக்கக்கூடிய சிவாஜி திருவொற்றியூர்ல வந்து 12 மணிக்கு நீ கண்ணுக்குட்டி வச்சிருந்தியா மாடு வச்சிருந்தியான்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப இதன் மூலமாக ஒரு மத கலவரத்தை உருவாக்குறதுக்காக இங்க வந்து அவர் வந்து இந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக பண்ணிருக்கிறாரு. ஆனா இங்க என்ன ஒரு பிரச்சனைனா, மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஒற்றுமையா இருந்தனால, உடனடியாக எல்லாரும் வந்தனால அவருடைய ரெண்டு நோக்கமே நிறைவேறாம போயிருச்சு அப்படின்றதான். காவல்துறை நேத்தேவும் அவரை வந்து பாதுகாப்பா நாங்க அனுப்பணும்ன்றாங்க. பாதுகாப்பா அவங்க கூட்டிட்டு வந்து காவல் நிலையத்துல வச்சு உடனடியாக விசாரிச்சு கைது பண்ணிருந்தாங்கன்னு சொன்னா இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் இன்னும் வந்திருக்காது. அப்ப உடனடியாக செய்யாததான் இப்ப கைது செய்ய வைக்கணும்ன்ற ஒரு நிர்பந்தத்துக்கு வந்தனாலதான் இப்ப அந்த நிர்பந்தத்தை மக்கள் ஒற்றுமையா இருந்து இங்க வந்து முற்றுகையிட்ட உடனே நாங்க வந்து நாளைக்கு அவரை விசாரிச்சு கைது பண்றோம்னு சொல்லி இருக்கிறாங்க. அதை நம்பி இருக்கக்கூடியவங்க எல்லாம் வெளியே வந்திருக்கிறோம். கண்டிப்பாக அவர் மீது கைது செய்யவில்லை என்று சொன்னால், திருவொற்றியூருக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது. இங்க வந்து வள்ளலார் வந்த ஊரு, நிறைய இந்து முஸ்லீம் எல்லா கிறிஸ்தவர்ல இருந்து எல்லா சாதி மதம் எல்லாம் நாங்கெல்லாம் ஒற்றுமையா இருக்கிறவங்க. ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா யாரும் விடமாட்டோம். கண்டிப்பாக இவர் மீது கைது செல்லவில்லை என்றால் இவருக்கு இன்னும் குளிர் விட்டு போகும். இன்னும் இதுமான கலவரத்தை தூண்டுவதற்கான ஏற்பாடாகத்தான் இருக்கும். அவரும் எல்லா இடத்துலயும் இந்த வேலையை செய்வாரு. உடனடியாக கைது செய்ய வேண்டும். கைது செய்யவில்லை என்றால் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு, அடுத்த கட்ட போராட்டத்துக்கு கண்டிப்பா போவோன்றதா சொல்லி